தொடங்க வேலவா நமது ஷம்ஸ் மத்திய கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தின் தலைவர் MM ஹிர்பான் சார் அவர்களே, அதேபோல் ஷம்ஸ் மத்திய கல்லூரியின் பிரதி அதிபர் SDEC செயலாளர், முன்னாள் SDEC செயலாளர்கள் மற்றும் SLEAS உட்பட அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் சில விஷயத்தை நோட் பண்ணி வந்திருக்கேன். அப்போ அதான் நான் கொடுத்து வர வேண்டியதை பேசி நான் உண்மையாக வந்துக்கிட்டு எனது சமூக பணின்றது எனது தந்தையில் இருந்தான் நான் படித்தேன். அவர் செய்கிற வேலைகளை பார்த்து தான் நான் சமூக சேவைகள் அடிப்படையில் உள்ளுக்கு வந்தேன். அதை ஒரு பெஷனாகவே செஞ்சு கொண்டு வந்தேன். இருந்தாலும் ஷம்ஸ் மத்திய கல்லூரி என்று சொல்லக்குள்ள அதில் முதலாவது பழைய மாணவர் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது அன்றைக்கி 2008ஆம் ஆண்டு எங்களை கொட்டில்லை நம்மளோட மஸ்ஜிதுல் கபீர் பெரிய பள்ளிவாசலுக்கு உள்ள ஹட்டில் தானே ஆரம்பிக்கப்பட்டது. அதில் செயலாளராக MSM ஃபசீல் இன்ஜினியர் அவர்களும் நஜீம் செட்டி அவர்கள் வந்துக்கிட்டு உதவி தலைவராகவும் இருந்தாங்க. அதில் கூடுதலாக வந்துக்கிட்டு சகோதரர் ஃபசீல் அவர்களோட நிறைய சந்தர்ப்பங்களில் இன்றைக்கி பயணிக்க கிடைச்சிச்சு. உண்மையாக கடந்த 4 வருஷம் சிறப்பாக நினைக்கிறேன். நான் சிறப்பாக பழைய மாணவர் சங்க செயலாளராக கடமையாற்றியதுக்கு மிகுந்த உந்துதல் வந்துக்கிட்டு ஃபசீல் இன்ஜினியர் தந்த அந்த கைடன்ஸ் தான். அவர் உண்மையாக எல்லா விஷயத்தையுமே மெச்சூரிட்டியாக செஞ்சு முடிப்பார். அந்த வகையில் இச்சந்தர்ப்பத்தில் அவருக்கு நான் முதற்கண்ணம் கேட்டுக்கிட்டு அதே போல் 2022ஆம் ஆண்டு நான் பழைய மாணவர் சங்க செயலாளர் பதவியேற்கும் போது அல்ஹாஜ் ALM சக்காசர் அவர்கள் அதிபராக இருந்தாங்க. அவர் வந்து எல்லா விஷயத்தையும் இறுதி வரை நின்று போராடக்கூடிய மனநிலை கொண்டிருந்தார். அவர்கிட்ட அதான் நன்மையாக கற்றுக்கொண்டது. அவர் சிறப்பாகவே எமது பாடசாலையை வழிநடத்தி கொண்டிருந்தார். அதே போல் எமது ஷம்ஸ் மத்திய கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தையும் சிறப்பாக வழிநடத்தியிருந்தார். அவருக்கும் இக்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் அச்சமயத்தில் இருந்த SDEC செயலாளராக இருந்த அல்ஹாஜ் நியாசம் அப்பாஸ் அவர்கள் ஷம்ஸ் மத்திய கல்லூரிக்கு என்ன வேணாலும் செய்வார். எவ்வளவு அடிமட்டத்திலேயும் இறங்கி செய்வார். 6 கேஸ் இருந்தாலும் பேசுவார், 6 ஹால் இருந்தாலும் விடுவார். அந்த அளவுக்கு அவர் வந்து தொடர்ச்சியாக ஷம்ஸ் மத்திய கல்லூரியோடு இருந்தார். அவருக்கு மிச்ச சந்தர்ப்பத்தில் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் சக்காவ் சார் போனதின் பின் எமது பழைய மாணவர் சங்கத்தின் தலைவராக வருகை தந்திருந்த கடமையேற்றிருந்தார் MM ஹிர்பான் அதிபர் அவர்கள். உண்மையாக சொல்ல போனால் பழைய மாணவர் சங்கத்துக்குரிய சகல விதமான ஜனநாயகத்தையும் வழங்கியது ஹிர்பான் சார் தான். ஹிர்பான் சார் இல்லாட்டி நிறைய விஷயங்கள் நம்ம செஞ்சிருக்கிறார். எந்த ப்ரோக்ராமுமே செஞ்சிருக்கிறார். அவரை நம்ம அல்லது நாங்கள் எச்சந்தர்ப்பத்திலையும் பிள்ளையாக வழிநடத்தலை. அவர் வந்து எப்போவுமே நாங்கள் சொல்கிற விஷயங்களுக்கு ஓம் நான் சொல்லுவேன். இதுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வராதான் என்று கேட்பார். அதுக்கு ஒரு விடிய சின்னம்னு சொல்லிச்சேன்னா ஓம் நான் சொல்லுவேன். அப்போ அப்படித்தான் அவரோட நாங்கள் கடமையாற்றிருந்தோம். எந்த விஷயத்தையும் விட்டு கொடுக்குமா இருப்பான்னு இருந்துச்சு அவர்கிட்ட. அப்போ ஹிர்பான் சார் அவர்களுக்கும் சந்திரத்தில் நாங்கள் தெரிவித்துக்கொண்டதோடு எங்களுக்கு இடையில் இருந்த மனக்கசப்புகளையும் நான் இவ்விடத்தில் மன்னிப்பையும் கேட்டுக்கொள்கிறேன். என்னது பொறுத்த வரைக்கும் அது வந்து பாடசாலைக்காக நாங்கள் வேலை செஞ்சதை தவிர சுயலாபங்கள் இல்லை என்பதையும் இவ்விடத்தில் அழுத்தம் தெரிவித்துக்கொள்வதோடு மன்னிப்பையும் தெரிவித்துக்கொள்கிறேன். அதன் பிறகு SDEC செயலாளராக அந்த சந்தர்ப்பத்தில் PM அரஃபாத் யாசின் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள்.
உண்மையாக அதுக்கு முந்தின டேர்மில் என்னோட பொருளாளராக வேலை செஞ்சு அதோட SDEC செயலாளராக வந்து நிறைய வேலை செஞ்சேன். எங்கள் 2 பேருக்குள்ளேயும் அப்படி ஒரு வைப் இருந்துச்சு. அதில் நிறைய வேலை செஞ்சோம். நான் நினைக்கிறேன் அதான் வந்து OBIM வந்து அடுத்த கட்டத்துக்கு நடத்தி செல்லக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அந்த அரபாத் அண்ணக்குள்ளே ரியாஜத்தும் வந்து உண்மையாக ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்காரு. அதை ரியாஜத்துக்கும் அரபாத்துக்கும் சந்தர்ப்பத்தில் நன்றி கிடைத்திருக்கிறது. அதே போல் தொடர்ச்சியாக எங்களுக்கு எல்லா விதத்திலும் உறுதுணையாக இருக்கும் கல்லூரியின் பிரதி அதிபர் MBA ராஜேஸ்வர் அவர்களுக்கும் சந்தர்ப்பத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சில ப்ரோக்ராம் நடத்தக்குள்ள நம்மளுக்கு காசு இல்லாமல் போகும். அன்றைய சேர்ட்டை கேட்டு சேர் ரொட்டேஷன் பண்ணி காசு தந்து நிறைய வேலையெல்லாம். அதே மாதிரி வருடாந்த பொதுக்கூட்டத்தை கூட்டணும் என்று மிகுந்த அக்கறையோடு செயல்பட்டிருந்தார். அதற்கும் இச்சந்தர்ப்பத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமன்றி சில கூட்டாளி மாதிரி இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ், நண்பர் வட்டம், அவர்களுக்கு இச்சந்தர்ப்பத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறாங்க. அவரை எல்லாரும் வந்துக்கிட்டு எல்லா ப்ரோக்ராமுக்குமே காசு தந்தாங்க. அதில் முக்கியமாக வசீம் சஜாத், அப்சர் இஸ்மாயில், அஃப்கர் இஸ்மாயில், அரூஸ், அஷீம், ஹிஜாஸ், சமீர் போன்றவர்கள். அதுலேயும் சமீர் ஒரு வேறு கால் பண்ணி, நீ கேஷுவலாக வந்துக்கிட்டு ஸ்கூலுக்கு போகிற, கேஷுவலாக போகப்படாது, என்ன சிக்னேச்சர் ஷோரூமுக்கு கூட்டிகிட்டு போய் ஷர்ட், ட்ரௌசர், ஷூ எல்லாம் பண்ணி தந்துட்டேன். அப்படித்தான் ஒரு பழைய மாணவர் சங்க செயலாளர் எப்படி இருக்கணும்ன்றதில் நண்பர் வட்டம் வழிநடாத்தியிருந்தாங்க. அது தொடர்ந்து செய்கிறது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி சந்தர்ப்பத்தில் எல்லா விஷயத்துலையும் ஃபெசில் இன்ஜினியர் உடுப்பு விஷயத்தில் நிறையவே சொல்லுவேன். நீங்கள் அதுக்கு அந்த மீட்டிங் அப்படி போயிருக்கப்படலாம், ஒரு தொப்பி போட்டு போயிருக்கணும், இந்த மீட்டிங் நீங்கள் ஷர்ட் போட்டு போயிருக்கணும், டிஷர்ட் போடாமல், அந்த எல்லா விதத்துலையும் சொல்லுவேன். அந்த மெச்சூரிட்டி ஃபெசில் இன்ஜினியர் இருந்துச்சு. அவே அதை சரியாகவும் சொல்லுவேன். இனி நம்மளுக்கு கொஞ்சம் ஊண்டிக்காததை நம்மளுக்கு மாறி சூடாகல அந்த அடிப்படை அது எல்லாத்தையும் சரியாகவே ஃபெசில் இன்ஜினியர் செஞ்சுக்குவார். அதேபோல் பழைய மாணவர் சங்கத்தின் யாப்பு தொடர்பாக தொடர்ச்சியான விமர்சனம் வந்து கொண்டு என்னன்னு சொல்லிச்சுன்னா, எல்லா முன்னணி பாடசாலைகள்லையும் ஒரு யாப்பு கொண்டு இருக்கிறது. அந்த யாப்பு வந்து கல்வி அமைச்சின் சுற்றறிக்கைக்கு உட்பட்டதாக எமது நிர்வாகத்தை இலகுபடுத்துவதற்காக செய்ததை அன்றி இது எங்களோட தேவைக்காக செய்யலை. பாடசாலையில் பல சட்டத்தரணிகள், பழைய மாணவர்கள் என்று நிறைய பேர் பல மணித்தியாலங்களை செலவிட்டு செய்யப்பட்டது அந்த யாப்பு. அதில் நான் இதில் இருக்க நிறைய பேர் அசாமி இருந்த, அரபாத் இருந்த, ஃபெசில் இன்ஜினியர் இருந்த, பிரின்சிபல், இப்படி நிறைய பேர் இருந்தாங்க. அது இருக்கிறதால தான் ஒரு குறிப்பிட்ட குழு பழைய மாணவர் சங்க வருடாந்த பொதுக்கூட்டத்துக்கு முந்தின அன்று இருட்டுக்குள்ள மீட்டிங் போட்டு அதற்கு அடுத்த அன்று செயலாளர் தெரிவு செய்ய இயலாமல் இருக்குது. அப்ளிகேஷன் போட்டு அந்த அப்ளிகேஷனில் 6 அப்ளை பண்ணுறான்னு பார்த்து அதுக்கு 1க்கு மேற்பட்ட விண்ணப்பங்கள் வருமாயின் குறித்த வருடாந்த பொதுக்கூட்டத்தில் அவருக்குரிய ஓட்டிங் பண்ணி அதை செலக்ட் பண்ணக்கூடிய மாதிரி. அப்போ மீண்டும் நான் சொல்லிக்கிறேன், இந்த யாப்பு வந்து யாருடைய சுயநலத்துக்காக செய்யப்பட்டதல்ல. சிலர் வந்து நான் ஏற்கனவே சர்ச் என்ன மாதிரி RTI போடுவாங்களாம். அந்த RTI வந்து RTI அந்த இன்னொன்று எழுத தெரியாதாக்கள் ஆள் வச்சு செய்கிறத நான் அந்த RTI பார்த்தோம் வழங்கி அப்படி தனி. அப்போ பாடசாலை என்று வரக்குள்ள நிறைய விஷயங்கள் சார் சொன்ன மாதிரி உட்பூசல்கள் இருக்கும். ஆனால் அதை
வெளியால் கொண்டு போய் இதை மலினப்படுத்தும் வேலைகளையே தொடர்ந்து சிலர் செஞ்சு வராங்க. அதை வந்துக்கிட்டு இச்சந்தர்ப்பத்தில் அவர்களிடம் நிறுத்தி கொள்ளணும் என்று நான் வினயமாக கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் சில விஷயங்கள் தொடர்ச்சியாக செஞ்சு வந்தோம். அதில் முக்கியமானது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு அந்த செயலாளருக்கு மாலை போடுறது. ரெண்டாவது, இந்த ஃபங்க்ஷனுக்கும் அசம்பிளியில் பாடசாலை மாணவர்களுக்கு முன்னுக்கு எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் சப்பாத்து இல்லாமல் எந்த பழைய மாணவ சங்க நிர்வாகிகளும் வரக்கூடாது அந்த கட்டுப்பாடு இருக்கு. அதே மாதிரி அதிதிகளை கூப்பிடும்போது காசு வச்சுக்கிறார்கள் என்று இல்லாமலுக்கு சிறந்த படிப்பு சம்பந்தமான விஷயங்களுக்கு கல்விமான்களையும், அதே போல் விளையாட்டு சம்பந்தமான விஷயங்களுக்கு விளையாட்டு வீரர்களையும், அதே போல் இஸ்லாமிய சம்பந்தமான விடயங்களுக்கு அதற்குரிய நபர்களுமே கூப்பிட்டு நம்ம அதிதிகளாக தெரிவு செய்திருந்தோம். அந்த அதிதிகளும் சரியான ஓர்டர் வரிசைப்படியே அந்த இன்விடேஷனில் கொடுத்துருந்தோம். இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம கடந்த 4 வருஷமாக என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு குழு உட்கார்ந்திருந்து சகல விடயங்களையும் எமது தலைவர் அவர்களுடன் கலந்தாலோசித்து சென்று வந்திருக்கு. நாங்கள் வந்துக்கிட்டு சமூக அங்கீகாரத்துக்காக காசை பெற்று கொண்டு திரிபவர்களிடம் காசை வேண்டி அவர்களை பிரதம அதிதியாகவோ கௌரவ அதிதியாக நாங்கள் எடுத்த சரித்திரம் இல்லை. குறிப்பிட்ட நண்பர்கள் தொடர்ச்சியாக எல்லா விதமான ஃபங்க்ஷனுக்கும் ஸ்பான்சர்ஸ் பண்ணி வந்துருந்தாங்க. நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு இப்போ நல்ல லாபம் முடிக்கும் அந்த காசால் 1 லட்சம் வரையும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. சிலது பார்த்து இல்லைன்னு சொல்லி சொன்னால் அதில் பேர் போட வேணாம் என்று சொல்லியே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அப்போ அப்படி ஷம்ஸ் மத்திய கல்லூரிக்கு தங்களாலான பொருளாதார உதவிகளை வழங்க நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து வழங்க வேண்டும். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் சமூக அங்கீகாரத்துக்காக அலைபவர்கள் எமது பாடசாலைக்கு உட்புகுந்து விடுவார்கள். அது நமது பாடசாலைக்கு துரஷ்டவசத்தையே கொண்டு வந்து சேர்க்கும் என்று நினைவு கொள்கிறேன். அதேபோல் நான் ஓபிஎஸ் செக்ரட்டரி ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் டாக்டர் சுஜா. அவர் தான் முதல் கால் பண்ணி சொன்னார், மச்சான் நீங்கள் ஏன் செயலாளர் ஆகக்கூடாது. அதுக்கு பிறகு ஹமீம் கால் எடுத்தார். அவருன்னு சொன்னார், நீங்கள் நம்ம செயலாளர் ஆகுங்க அப்படின்னு சொன்னார். அதான் நான் செயலாளருக்குரிய ரீசனே தவிர இந்த பதவிக்காக நான் பின்னால் போகிறேன். அதே போல் 2ஆம் தரம் நான் செயலாளராக கூடாது என்று இந்த சந்தர்ப்பத்தில் சிலர் என்ன செயலாளராக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளினாங்க. உண்மையாக நான் இப்படி ஒரு ஸ்பீச்சை கொடுத்து போட்டு எந்த வேலையை பார்த்துக்கிட்டு தெரியணும் நினைக்கிறேன். ஆனால் அப்படி ஒரு நிலைமைக்கு என்ன தள்ளியத்தால் எந்த ப்ரெஸ்டீஜ் இடம் கொடுக்காமலுக்கு நான் செயலாளராக வேண்டிய நிலைமைக்கு வந்தேன். இனி இன்ஷா அல்லாஹ் ஷம்ஸ் மத்திய கல்லூரி பழைய மாணவர் சங்க செயலாளராக வரக்கூடாது என்று நான் நியத்து வச்சுக்கொண்டேன். நான் உண்மையாக 2 விஷயங்களில் வாழ்க்கையில் ஒரு அச்சீவ்மெண்ட் நினைச்சது. ஒன்று மைக்ரோசாஃப்ட் MVP என்றது. அது மைக்ரோசாஃப்டால் உலகத்தில் சிறந்த வளவாளர்கள், அதே போல் கம்யூனிட்டி கண்ட்ரிபியூட்டர்ஸ் என்று சொல்லுவாங்க, அவங்களுக்கு கொடுக்குற அவார்டு அது தொடர்ந்து 4 வருஷம் கிடச்சிருக்கு. அதான் நான் இந்த டெக்னிக்கல் கம்யூனிட்டி சைடில் இந்த மைல்ஸ்டோன் இருந்துச்சு. அதே போல் இந்த மற்ற சமூக சேவை என்ற அடிப்படையில் அல்லது பாடசாலை என்ற அடிப்படையில் இன்னைக்கு ஒரு மைல்ஸ்டோன் இருந்தது ஓபிஎஸ் செக்ரட்டரி. அதையும் நான் இது செஞ்சால் அது சமைச்சது. இப்போ நான் எந்தவித அந்த பக்கம் எந்தவித ஒரு எதிர்பார்ப்புமோ மைல்ஸ்டோனுமோ இல்லாமல் தான் இருக்குது. இன்ஷா அல்லா எதிர்காலத்தில் நடக்குது பார்ப்போம். அதே போல் எம்மோடு தொடர்ந்து தோல் நின்று தோளாக உதவி செய்து வரும்
படுத்திருக்க அனைவரும் முக்கியமாக அனிஸ் பாய், சர்ஜுன், அசாம், வருகை தராத அனைவருக்கும், லியாகத் ஃபயாஸ் உட்பட அனைவருக்கும் இச்சந்தர்ப்பத்தில் நன்றி கூறி வருகிறோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு விஷயம், தொடர்ந்து எங்களோட எஸ்டிசி செயலாளராகவோ அல்லது ஓபிஎ செயலாளராக இருக்கார்கள் வந்து எப்போவுமே அவங்களுக்கு ஒரு கௌரவம் எப்போவுமே கொடுப்பாடுறதில்லை. ஆக கொஞ்சம் தான் அவங்களுக்கு மொமெண்ட்டை வச்சு கொடுப்பட்டதாக நான் நினைக்கல, நான் நடந்ததாக சரித்திரம் இல்லை. அதுக்காக நான் என்னோட வேலை செஞ்ச எஸ்டிசி செயலாளர், அதே மாதிரி டிப்யூட்டி பிரின்சிபல், எனக்கு கைடன்ஸ் இருந்த ஓபிஎ செயலாளர் ஃபசீல் பிரதர் அவர்களுக்கு ஒரு மொமெண்ட் வந்து அப்போ அதை இந்த கையில் நான் கொடுப்போம்.